காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். வெள்ளத்தின் தாக்கம் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா? அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து ஆதரவும் வழங்கப்படும், பிரதமர் உறுதி. மாணவர்களுக்காக வைப்பிலிடப்படும் நன்கொடை, கல்வி அமைச்சின் அவசர அறிவிப்பு. வழக்கம் உக்ரைன் ரஷ்யா போர், புடினின் முடிவை அறிவித்தார் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தில் கோழிகள் அதிக அளவில் இறந்ததால் எதிர்காலத்தில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். முட்டைகளின் விலை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது பண்டிகை காலத்தில் கேக்குகளின் உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தேவையான அனைத்து ஆதரவும் வழங்கப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த பேரழிவால் இடம்பெயர்ந்த அனைவருக்கும் வீடுகள், வணிகங்கள் மற்றும் சொத்துக்களை இழந்தவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் என்ற வகையில் சாத்தியமான சகல ஆதரவையும் வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும் பேரழிவை எதிர்கொண்ட போதிலும் கடின உழைப்பு, செயல்திறன், மனிதநேயம் மற்றும் கருணை மிக்க ஒரு நாடாக நமது பலம் என்ன என்பதை நம் நாட்டு மக்களுக்கு, முழு உலகுக்கும் எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டுக்கு இது ஒரு கடினமான நேரம் என்பதை குறிப்பிட்டுள்ள பிரதமர், ஒரு சவாலான பயணம் உள்ளதாகவும் அதை சிரமங்களுக்கு மத்தியிலேயே கடக்க வேண்டி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார தடை, தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட எண்ணற்ற தடைகளை எதிர்கொண்ட போதிலும் மக்களின் பொறுமையும் வலிமையுமே நமது ஒட்டுமொத்த தேசத்தின் பலம் என தாம் உறுதியாக நம்புவதாக பிரதமர் கரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படும் நிதி உதவிக்கு மட்டுமே கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சு உள்ளிட்ட அரசாங்க அமைச்சுக்கள் நேரடியாக பொறுப்பு கூறும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நிதி உதவிகளை பொறுப்பேற்கும் ஏனைய சங்கங்களினதோ அல்லது தனிநபர்களினதோ கணக்கு இலக்கங்களுக்கு தமது அமைச்சு இணக்கப்பாட்டையோ அல்லது அனுமதியையோ வழங்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு அந்த நிதி உதவிகளுக்கான பொறுப்பை சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அல்லது தனிநபர்களையே ஏற்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கட்டான நேரத்தில் மக்கள் வழங்கும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் மற்றும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிதியுதவிகளின் போது அதன் பொறுப்புத்தன்மை குறித்து கவனமாக இருக்குமாறு கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது நாட்டின் பலரும் மற்றும் அமைப்புகளும் பாராட்டத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். அவ்வாறு பங்களிப்பை வழங்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் நிதி உதவிகளை பொறுப்பேற்பதற்காக அரசாங்கத்தினால் சில கணக்கு இலக்கங்களும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். உக்ரைனுடனான போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 4வது ஆண்டை எட்டவுள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக 28 அம்ச வரைவு அறிக்கையும் ட்ரம்ப் வெளியிட்டார். இருப்பினும் இந்த அறிக்கை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திருத்தங்கள் முன்மொழிந்துள்ளன. இந்த நிலையில் மாஸ்கோவில் புடினை சந்தித்து வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ட்ரம்ப், புடினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான ஒரு சந்திப்பை நடத்தினார்கள். சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்போது என்னால் சொல்ல முடியாது. புடின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.